ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா ஒரு 1/4 ஏக்கராக்கு சொந்தக்காரர் ஆயிக்கலாம்னு சொல்றேன். எந்த ஒரு பில்டர்னாலையும் ப்ரமோட்டராலையும் கொடுக்க முடியாத விலைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 45 ரூபாய்க்கும் ஒரு சென்ட் பாத்தீங்கன்னா வெறும் 20,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். திண்டுக்கல் டு கரூர் பைபாஸ்ல கோயிலூருக்கு அடுத்த ஸ்டாப் புளியம்பட்டி அப்படிங்கிற மெயின் ஊர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பயண தூரத்துல ஊருக்கு பக்கத்துல நம்ம ஆதி ஃபார்ம்ஸ் லான்ச் பண்றோம். இது ஒரு 13 ஏக்கரா ப்ராஜெக்ட் தாங்க. பியூர் செம்மண் பூமி, கிரவுண்ட் வாட்டர் பொதுவா 100 அடியில தண்ணி இருக்கு. கரூர் காவேரி ஆத்து தண்ணி நம்ம சைட்டை ஒட்டி தான் மெயின் லைன் போயிட்டு இபி லைன் ஆல்ரெடி நாங்க இபி லைன் எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா, வர கஸ்டமருக்கு அவங்களுக்கே லீகல் பார்க்க தெரிஞ்சாலும் கூட பாத்துக்கலாம், பார்த்துட்டு கரையும் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இதை வாங்கிட்டு திருப்பி எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா கூட நாங்களே அது ரிட்டர்ன்ஸ் நாங்க அன்னைக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த மார்க்கெட் நாங்க சேல் பண்ணி தரோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் ரோபி தமிழராஜ் பேசுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு நம்ம ரெகுலரா எல்லா வீடியோஸ், அதாவது லோ பட்ஜெட்ல ஹை பட்ஜெட் அப்புறம் பிரீமியம் பட்ஜெட்கான பிளாட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கோம். நம்ம வீடியோல போடாத ஒரு பிளாட் ரேட் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு டீ காஃபி ஒரு பன் சேர்த்தா வெறும் 45 ரூபா வரும் இல்லையா, பிளஸ் 5 ரூபா சேர்த்து வரும். ஒரு சதுர அடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 45 ரூபாய்க்கு நம்ம ஆதி பில்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஆதி பில்டர்ஸ் இப்ப எங்க நம்ம நிக்கிறோம் அப்படின்னா, திண்டுக்கல் டு கரூர் பைபாஸ் ரோட்ல கோயிலூர் தாண்டி புளியம்படி இருக்கு. அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes இங்க டிரைவ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதி ஃபார்ம் வந்து இருக்கு மக்களே. சோ இத பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதி சார் எம்டி சார் போய் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சரிங்களா சார்? வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் வேண்டி ஒரு கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்க்க மக்களுக்கு கூட ஒரு லேண்ட் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அருமையான வீடியோ எடுத்து வந்திருக்கோம். அங்கதான் நிக்கிறோம். அதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொல்லிருக்கேன் சார். கண்டிப்பா. நம்ம கம்பெனி நேம் ஆதி பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரமோட்டர். என் நேம் ஆதி இப்ராஹிம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய பகுதியில் பாத்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த மாதிரி நிறைய டிடிபி சைட்டு கொடுத்துருக்கோம், ஃபார்ம் லைன் கொடுத்துருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல நிறைய பேர் கேட்டு திண்டுக்கல் கரூர்ல கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம ஃபாலோவர்ஸ். அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் டு கரூர் பைபாஸ்ல கோயிலூருக்கு அடுத்த ஸ்டாப் புளியம்பட்டி அப்படிங்கிற மெயின் ஊர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பயண தூரத்துல ஊருக்கு பக்கத்துல நம்ம ஆதி ஃபார்ம்ஸ் லான்ச் பண்றோம். இது ஒரு 13 ஏக்கரா ப்ராஜெக்ட் தாங்க. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு 5 ப்ராஜெக்ட் கொடுத்து சோல்ட் பண்ணிட்டு முடிஞ்சிருச்சு. இது 6வது ப்ராஜெக்ட் இது கொடுக்குறோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா 45 ஏக்கர் 50 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு 1 மந்த்லயே எனக்கு சோல்ட் ஆயிடுச்சு. ஆமா, இத குடுக்குற வேலை அப்படி இருக்கும். அது நிறைய விஷயம். முக்கியமான விஷயம் நம்ம ஆதி பில்டர்ஸ்ல இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல தான் வந்து ஒரு சதுரடி கொடுத்துட்டு இருக்கு. அது ஒரு பெரிய வரவேற்பு. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாப நோக்கத்துல பண்றது இல்லைங்க. ரியல் எஸ்டேட்னா சொல்லுவாங்க பெரிய லாபம் கிடைக்கும்னு. அப்படி இல்லாம நான் வந்து ஒரு சர்வீஸ் மைல நம்ம கம்பெனி ஏற்கிறேன்னு சொல்லலாம். பெரிய லாபத்தை எதிர்பார்த்து இல்லாம சின்ன லாபம் தான். நிறைய ப்ராஜெக்ட் பண்றோம். நிறைய மக்கள் ஒரு இடம் வாங்க முடியாத, வீடு வாங்க முடியாத நம்ம நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி கொடுக்குற வகையில தான் இந்த ஆதி ஃபார்ம்ஸ் நான் கொடுக்குறேன். யாருனாலுமே, அதாவது தமிழ்நாட்டிலேயே வச்சு எந்த ஒரு பில்டர்னாலையும் ப்ரமோட்டராலையும் கொடுக்க முடியாத விலைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 45 ரூபாய்க்கும் ஒரு சென்ட் பாத்தீங்கன்னா வெறும் 20,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஒரு சென்டே 20,000 தானா? கண்டிப்பா. சோ ஒரு மாசம் சம்பளத்தை தாண்டி ஈவன் ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள் வாங்குறோம். கண்டிப்பா ஒரு சென்ட் ஈஸியா கண்டிப்பா வாங்கவே என்னால முடியாது. எங்கிட்ட வாங்கணும் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு சென்ட் 2 சென்ட் வாங்க முடியுமா அப்படின்னு இருந்தவங்க இன்னைக்கு ஒரு 25 சென்ட் 50 சென்ட், அதாவது சொல்ல போனா 1/4 ஏக்கர் 1/2 ஏக்கராக்கு சொந்தக்கார ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். சூப்பர் சார். மினிமம் 21 சென்ட்ல இருந்து கொடுக்குறோம். ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் எடுத்தா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல வரும். கண்டிப்பா. சூப்பர் சார். வெறுமனே வந்து ஒரு 5 லட்சம் இருந்தா போதும். ஒரு 5 லட்சம் ரூபா வந்து 1/4 ஏக்கராக்கு சொந்தக்காரர் ஆயிரும். ஒரு சதுரடி சென்டர்ல 1/4 ஏக்கர். அது இந்த மாதிரி லேண்ட் வந்து யாருனாலையும் தர முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா பியூர் செம்மண் பூமிங்க. கிரவுண்ட் வாட்டரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்களே பாக்குறீங்க இல்லையா, பியூர் செம்மண் பூமி. கிரவுண்ட் வாட்டர் பொறுத்தளவு 100 அடியில தண்ணி இருக்கு. அது இல்லாம இந்த பூமியில இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரூர் காவேரி ஆத்து தண்ணி நம்ம சைட்டை ஒட்டி தான் மெயின் லைன் போயிட்டு. சரிங்களா? ஆமா. அது இல்லாம இபி லைன் அப்படியே நாங்க இபி லைன் எடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? ஊருக்கு பக்கத்துல பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் 5 நிமிஷத்துல நம்ம இடத்துக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல ஊருக்கு பக்கத்துல நான் இந்த அதாவது மெயின் அந்த ஊர் இருக்கு இல்லீங்களா, சைட்டை ஒட்டி ஊர் தான். ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் 3 to 3.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மி இடமே இல்ல. ஒரு சென்ட். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ரூபாய் 1500 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப நீங்க மட்டும் எப்படி சார் கொடுக்க இந்த ரேட் கொடுக்குறீங்க? எப்படி இவ்வளவு டிஃபரன்ஸ் கம்மி பண்ணி கொடுக்க முடியாது? நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான். நான் இது முதல்லயே நாங்க வாங்கி வச்சிருந்த
இருந்த பூமி இன்னைக்கு நான் தொடர்ந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நம்மளுடைய கஸ்டமருக்கும் அதாவது இடம் வாங்க முடியலன்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வகையில தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம வந்து சின்ன லாபத்துக்கு தான் நான் இந்த வியாபாரமே கொடுக்குறேன். சோ ரொம்ப கிரேட் சார். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த நம்ம ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு நம்ம கொடுக்கறதுனால எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन மார்க் தான், டாக்குமெண்ட் லீகலா இருக்குமா? டைட்டில் கிளியரா இருக்கு? கண்டிப்பா லீகல் நீங்க சொல்ற மாதிரி தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 3 லாயர் இருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஒரு 25 சென்டோ 50 சென்டோ வாங்குறவங்களே நீ கண்டிப்பா லீகல் 1 சென்ட் 2 சென்ட் வாங்க லீகல் பார்த்தா நம்ம வாங்கணும். அதான் முறை. நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி. ஆனா நாம வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடம் நம்ம வாங்கினாலும் இப்ப இது 13 ஏக்கரா ப்ராஜெக்ட் எது பெரிய இது வாங்கினாலுமே எங்கிட்ட 3 லாயர் நம்ம கம்பெனில இருக்காங்க. அவங்க 70 வருஷம் லீகல் பக்காவா பார்த்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் லேண்டே பர்ச்சேஸ் பண்ணேன். ஆமா நம்ம கரையும் பண்ணி தான் நம்ம சேலுக்கு கொண்டு வரோம். அந்த வகையில நம்ம அதுக்காக வாங்குறவங்க லீகல் செக் பண்ண வேண்டாமா சார் நீங்க கேட்கலாம். கண்டிப்பா பண்ணணும். வந்து சைட்டை புக் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச லாயர் இருந்தாலும் பேப்பரை கூட செக் பண்ணிக்கலாம். லீகல் டாக்குமெண்ட் கொடுப்ப செக் பண்ணிக்கலாம். நாங்க ஏன்னா ஒப்பீனியோட வச்சிருக்கிறோம் பண்ணிக்கலாம். இல்ல வர கஸ்டமருக்கு அவங்களுக்கே லீகல் பார்க்க தெரிஞ்சாலும் கூட பாத்துக்கலாம். பார்த்துட்டு கரையும் பண்ணிக்கலாம். செம சார். உங்களை பத்தி எனக்கு தெரியும். ஆதி பில்டர்ஸோட எனக்கு வந்து எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க மேல நம்பிக்கை இருக்கு, எவ்வளவு கஸ்டமர் பேஸ் இருக்கு. மக்களுக்கு உங்களை பத்தி ஜஸ்ட் ஷார்ட் சொல்லிட்டா எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை சைட் பண்ணிருக்கீங்க, ஒரு கான்ஃபிடன்ஸ் வரதுக்காண்டி சொல்லிருக்கேன் சார். பாத்தீங்கன்னா நம்ம ஆதி பில்டர்ஸ் ஆரம்பிச்சு 16 வருஷம் ஆச்சுங்க. 16வது வருஷம் இந்த வருஷம். இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனா பில்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு 3000 வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம். சரிங்களா? 3000 வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம். டிடிபி சைட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 200க்கு மேற்பட்ட சைட்டுகள் போட்டிருக்கோம். ஃபார்ம் லேண்ட் நிறைய பண்ணிருக்கோம். இந்த திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டு கரூர் மெயின்ல கொடுத்திருக்கிற ஃபார்ம் லேண்ட்ல வந்து இங்க திண்டுக்கல் மாத்திரம் 6 ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிருக்கோம் சொல்லலாம். சோ எதுக்கு வந்து மக்களை இத கேட்ட அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னடா எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க டைட்டில் கிளியரா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா எல்லாமே ஒன்னு சொல்லணும் சார், எல்லாமே மக்களுக்கு பயனடைகிற வகையில நம்ம ஒரு இது கொடுத்தா ஒரு இடம் கொடுத்தாலும் அந்த இடத்துல மார்க்கெட் யாருனாலும் தர முடியாத விலைக்கு இருக்கும். சரிங்களா? வீடு கொடுத்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இங்க வரக்கூடிய கஸ்டமர் யாருமே இப்போ ஒவ்வொரு கம்பெனில சொல்லுவாங்க, நீங்க ஒரு கால் பண்ணி கேட்டா நீங்க ஆபீஸ்க்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஆபீஸ்ல வந்து ரொம்ப தூரம் கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்க எங்க போன எங்க வந்தானே தெரியாத ஒரு இடத்த கூட்டிட்டு போயிட்டு புக் பண்ணி நீங்க பண்ணி ஆகணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம மெயின் விஷயம் இப்ப இங்க வர கஸ்டமர் இன்னைக்கு எல்லாருமே கார் வச்சிருக்காங்க, டூ வீலர் வச்சிருக்காங்க. இடம் பாக்கணும்னு சொன்னாலே எங்க இருந்து வந்தாலும் இல்ல பஸ்ல வரோம்னு சொன்னா நாங்க எங்க ஆபீஸ்க்கு வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்படி இல்ல நாங்க இடத்துக்கே வந்துறோம்னு சொன்னாலும் எல்லாத்துக்குமே இடத்தோட கரெக்டான லொகேஷனே கொடுத்துருவோம். நேரடியா இடத்த வந்து பாத்துட்டு பிடிச்சிருந்தா புக் பண்ணா போதுமானது. நம்ம ஸ்டாஃப் யாரு நீங்க பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துல யாருமே இது மாட்டாங்க. நம்ம சார் பேசிருக்கோம். எனக்கு வச்சு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம் கோயம்புத்தூர்ல. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம இண்டிவிஜுவல் வீட பத்தி எடுத்தோம். சோ ரொம்ப கம்மியான ரேட்ல அது சிங்கிள் பிஹெச்கே அது வந்து ஒரு 9 lakhs to 10 lakhs அந்த மாதிரி நினைக்கிறேன். அதே மிகப்பெரிய நமக்கு சக்சஸ் நிறைய பேர் பயன் அடைஞ்சாங்க. அதுல ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி வகையில இது நான் கொடுக்குற எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இடம் வீடு இருக்கிறவங்களே வாங்கணும்னே இல்ல சார். இன்னைக்கு என்னால வாங்கவே முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா நம்ம சேனலை பார்த்து நம்ம இடத்த பார்த்தாங்கன்னா கண்டிப்பா வாங்கணுங்கிறதுனால. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு யாருனால கொடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு இடம் வாங்கணும்னா ஒரு பில்டர் ப்ரொமோட்டர் தான் கொடுக்கணும். சோ அவங்களே பெரிய லாபத்தை வச்சுக்கிட்டு இப்ப நான் நினைச்சேன் இந்த இடத்த சென்ட் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் விற்க முடியும், அதுக்கு உண்டான கஸ்டமர்ஸ் வருவாங்க, நம்மளால கொடுக்க முடியும். என்னோட நோக்கம் அது கிடையாது. இன்னைக்கு ஒரு இடம் என்னால வாங்கவே முடியல அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் வாங்கணுங்கிற நோக்கத்துல தான் நான் சென்ட் 20,000 ரூபாய் கொடுக்குறேன். வெறும் 20,000 ரூபாய் சென்ட் கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த மாதிரி இடம் யாருனாலும் தரவே முடியாதுங்க. நான் சேலஞ்சா சொல்றேன். சரிங்களா? பாருங்க எஸ் மக்களே, ஓபனா இவ்வளவு சொல்றோம். பிளஸ் வந்து நேரடியா வந்து பாருங்க லொகேஷன் முதல்ல கொடுக்குறோம். இல்ல சார் தரேன். ஒரு சிலர் என்கிட்ட வந்து இல்ல சார் யூடியூப்ல பார்த்தோம் அங்க போறேன் இங்க போறேன் போட்டிருப்பாங்க. நீங்க கால் பண்ணி கேட்டீங்க அதுல ஃபேக் வீடியோ தான். சும்மா பார்க்கணும் கஸ்டமர் ரிவ்யூஸ் வரணுங்கிறதுக்கோசரம் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா இல்ல அதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. அது இல்லாம ஏக்கரா கணக்கு வாங்கணும் இல்லைங்களா? 50 லட்சம் 1 கோடி ரூபாய் இருக்கணும். அதுக்கெல்லாம் பெரிய பெரிய இடம் தான். அது இங்கே அவுட்டர்ல இருக்கணும். அப்படி இல்லாம 21 சென்ட்ல இருந்து நம்மள்ட்ட வாங்கிக்கலாங்க. ஃபார்ம் லேண்ட் தான் வெறும் 21 சென்ட் வாங்கிக்கலாம். சொன்ன மாதிரி ஒரு 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் ஒரு 1/4 ஏக்கராக்கு சொந்தக்காரர் வாங்கிக்கலாம்னு சொல்றேன். அதான் சொல்றேன். ரொம்ப ஒரு பெரிய விஷயம் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். வித் கிளியர் லீகல் டாக்குமெண்ட் 70 years டாக்குமெண்டோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ பஸ் எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். நம்ம 45 ரூபாய் வாங்கி போடுறேன். எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வாங்கி போடுறேன் வச்சுக்கலாம் 21 சென்ட். எனக்கு growth ஒரு டவுட் லைன் 5 yearsல எப்படி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு சார். இன்னைக்கே மிகப்பெரிய growthல தான் நான் கொடுக்குறேன்னு சொல்லலாம். இந்த இடம் கொடுக்கறதே பாத்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு பக்கத்துல ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா சென்ட் 3 to 3.5 லட்சம் போகுது. ஆனா நான் கொடுக்க 20,000 தானே. அப்ப அதோட growth எங்கன்னு பாத்துங்க. அத சொல்லுங்க சார். இல்ல நான் இப்ப வாங்கிட்ட ஒரு நீங்க சொன்ன மாதிரி 5 வருஷம் 4 வருஷம் போக வேண்டாம் சார். எங்கிட்ட வாங்கின ஒரு கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆதி ஃபார்ம்ஸ் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுத்தோம் ஃபார்ம் லேண்ட். அதுல ஒரு சைட் வாங்கியிருந்தாங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு அர்ஜென்ட்டுக்காக எங்களை கூப்பிட்டு கேக்குறாங்க, சரி அந்த மாதிரி கொடுத்துடலான் இருக்கோம் அப்படின்னு. சரிங்க ஓகே எந்த சைட் நம்பர் அவங்க சொல்லணும்னு உடனே கஸ்டமர் காமிக்கிறோம். அன்னைக்கு மார்க்கெட் நம்ம
இப்ப 6 மந்த்லயே பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேலை சொல்றோம், அவங்க ஒரு சென்ட் ஒரு 50,000 வந்து கொடுத்துறேன்னாங்க. நம்ம கஸ்டமர் நேரடியா பேசி விட்டோம், ஒரு 45,000 கொடுங்க உடனடி கரையினாங்க. 45,000 கொடுத்தாச்சு. 25,000 லாபத்துக்கு ஒரு சென்ட் எங்களுக்கு இதை வாங்கிட்டு திருப்பி எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா கூட நாங்களே அது ரிட்டர்ன்ஸ் நாங்க அன்னைக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த மார்க்கெட் நாங்க சேல் பண்ணி தருவோம். 16 வருஷம் ஃபீல்ட்ல இருக்கிறோம். இதே மாதிரி எந்த ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா சில பேர் பண்ணுவாங்க, திடீர்னு காணா போயிருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம இன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களோட நம்பர் ஒரே நம்பர் தான். சரிங்களா? ஒரே நம்பர் தான். ரொம்ப ஜெனியூனா பிசினஸ் பண்றோம். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இப்ப புதுசா வரவங்களும் வீடியோ பார்த்துட்டோம் உடனே கால்ஸ் பண்ணி உடனே ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லாம முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன கம்மியா கொடுத்தாலும் சரி நம்ம சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையா இருக்கா, ஏன்னா செம்மண் பூமியா, தண்ணி இருக்கா, ஊருங்க வாங்கி போட்டா கண்டிப்பா நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்குமா அப்படின்னு சொல்லி நேரடியா வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு புக் பண்ணிட்டு மனப்பூர்வமா பிடிச்சா வீட்டுல யாரும் வந்து பார்த்தா ஃபேமிலியா வந்து பாருங்க. பார்த்துட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்கு சார் நாங்க கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் புக்கிங் பண்ணி கிரையம் பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளவு ஓப்பனா சொன்னப்புறம் வேற என்ன ஏன் யோசிக்கிறேன் மக்களே, நம்ம கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கோம். கான்டாக்ட் பண்ணுங்க, நேரடியா வந்து விசிட் பண்ணுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்க. ஒரே வார்த்தை எல்லாம் தெளிவா சொல்லியாச்சு. வேற என்ன வேணும் மக்களே? சோ அவங்க நம்ம சொன்னபடி நீங்க சர்வீஸ கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுத்துருவோம் சார். இன்னொன்னு சொன்ன போனா இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் 13 ஏக்கரா தான். எவ்வளவு சீக்கிரம் நம்ம வீடியோ நீங்க போஸ்ட் பண்ணதுல இருந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு டைம் ரொம்ப லேட் பண்ணாம, எல்லாரும் பிஸியா ஓடிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் என்ன பண்ண, ஏன்னா இன்னைக்கு ஒரு சொத்து வாங்குறோம் நமக்காக, நம்ம மக்கள், நம்ம குழந்தைகளுக்காக. இன்னைக்கு எல்லாமே அப்படித்தான். இப்ப நான் ஒரு சொத்து வாங்குறேன்னா எனக்கு பிற்காலத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கணும், என் குழந்தைங்களுக்கு இருக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி நினைச்சா நான் வாங்குவேன். நேரடியா விசிட் பண்ண கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏன்னா நாம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் அப்படிங்கறதுனால நிறைய பேர் கால் பண்ணி நேரடியா வந்து விசிட் பண்றாங்க. டக்குன்னு உடனே புக் பண்றாங்க. ஒரு 2 நாள் ஒரு வாரத்துல கிரையம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஏன்னா லேட் ஆகி வந்தாங்கன்னா கண்டிப்பா லேண்ட் இருக்காது, சீக்கிரம் முடிஞ்சிரும். எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்து பார்த்து விட்டு புக் பண்ணிட்டு கிரையம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம் தான். ஏன்னா யாரும் வந்து என்ன சார் நாங்க வந்தோம் பார்த்தோம், நாங்க வீடியோ அப்பயே ஒரு மாசம் நிறைய பேர் கேக்குறேன், சேவ் பண்ணி வச்சேன் சார், என்ன சார் எல்லாம் முடிஞ்சிருச்சுட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது நமக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. சரிங்களா? அதனால வந்து நேரடியா எவ்வளவு சீக்கிரம் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணி நேரம் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கிற வேண்டியதா. சூப்பர். எஸ். சோ சார் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நேரடியா வாங்க. உங்களுக்கான சொத்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வாங்கி போட்டுக்கோங்க. நீங்களும் ஒரு ஃபியூச்சர்ல லட்சாதிபதியோ இல்ல தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய பசங்களுக்கு ஒரு பெரிய சொத்தை வந்து நீங்க இப்பயே வந்து சேர்த்து வச்சதாக உங்களுக்கு ஒரு மனநம்பிக்கையில வாங்க. நிறைய வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? சரிங்க மக்களே, இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு எல்லாருமே பயனடையட்டும். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். சார் பாய் சொல்லிடலாங்களா? பாய்.